வணக்கம். ட்ரேடிங் டுடே ரவிச்சந்திரன். அதாவது இந்த எலி பிடிக்கிற ஒரு கட்டன் இருக்கும். முக்கால்வாசி நம்ம நண்பர்கள் ரொம்ப பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன கட்டமாக இருக்கும். அதில் வந்து வடை, இந்த மசால் வடை அல்லது தேங்காய் சீலை கொண்டாந்து வச்சோம் அப்படின்னா இந்த எலி வந்துட்டு நைட்டு சமயத்தில் யாரும் இல்லாத சமயத்தில் வந்து கடிக்கிறப்ப அந்த கொக்கையை பிடிச்சி இழுத்துச்சு அப்படின்னா பட்டார்னு சொல்லிட்டு அந்த கம்பி விழுந்துடும். அது எலி பிடிக்கிற கட்டை. கொஞ்சம் பெரிய எலியாக பிடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எலி பிடிக்கிற கூண்டு ஒன்று இருக்கும். அதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப பெரிய கூண்டெல்லாம் இங்கே வந்து கிட்டத்தட்ட 100 ரூபாய் மாதிரி விற்கிறாங்க. அந்த கூண்டில் வந்துட்டு உள்ளார அதே மாதிரி அதுக்கு பிடிச்ச அந்த மசாலோட வாசனையை பிடிச்சாவே போதும். அழகாக அந்த பிளேட்டு மேலே நடக்கிறப்ப அந்த எலியோட வெயிட்டில் அந்த பிளேட் வந்து கீழே மடங்கிரும். எலி கீழே இறங்கி போய் சாப்பிட்டோன்னா பார்த்தோன்னா அந்த பிளேட் தூக்கிக்கும். ஒரு ஸ்ப்ரிங் ஆக்ஷன் மாதிரி ஆச்சு. அதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அருமையானது. அப்புறம் எலி கூண்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொன்று இருக்கும். இந்த எலி பேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? க்ளூ பேட் அப்படிங்கிறது ஒரு 2 சைஸ் இருக்குது. சின்னது, ஸ்மால், பிக் அப்படின்னு சொல்லிட்டு 2 சைஸ் இருக்குது. அந்த சின்னது வந்து சுமார் 40 ரூபா வரும். பெருசு வந்து ஒரு 75 ரூபா வரும். அது நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எலி பேடுன்னு சொல்லிட்டு மளிகை கடையெல்லாம் கூட கிடைக்கும். அதில் என்னென்னா நடுவில் வந்து ஃபுல்லாக வந்து பசை இருக்கும். அந்த ஃபெவிகால் மாதிரி, ஃபெவிகாலோட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அடியேசி. அது சைனாலேருந்து அதை இம்போர்ட் பண்ணுறாங்க. அந்த பசையில் வந்து எலி நடமாட்டம் உள்ள இடத்துல அதை வச்சுட்டு நைட்டில் வச்சுட்டு பக்கத்தில் அந்த சைடில் சுற்றி எங்கேயாவது ஒரு வடையிடையே வச்சுட்டோம் அப்படின்னா போதும். அந்த அட்டை நவராமல் இருக்கிறது கொஞ்சம் வெயிட் வச்சிடணும். ஒரு செங்கக்கல்லோ இல்லை ஏதோ நவராமல் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, எலி வந்து அதில் வந்து மாட்டிக்கும். பார்த்துருக்கலாம் நீங்கள். எங்கேயும் நவரவே முடியாது. காலையில் நம்ம போய் பார்க்குறப்ப இப்படியே மாட்டிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய இன்வெஸ்டர், நம்மளுடைய ட்ரேடர்ஸ்லாம் வந்து TTML ஸ்டாக்கில் வந்து இப்போ மாட்டிகிட்டு முடிக்கிறாங்க. டாடா டெலி சர்வீசஸ் மகாராஷ்டிரா லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய படுமட்டமான ஒரு ஸ்டாக் தான். நெட் ப்ராஃபிட்டும் கிடையாது, இபிஎஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏற்கனவே கம்யூனிகேஷன் ஸ்டாக்லாம் எந்த அளவுக்கு திண்டாடுது, வோடஃபோன் இந்தியா லிமிடெடு எல்லா கம்பெனியும் நம்ம பார்த்தோம். அந்த வருஷம் இந்த கம்பெனி இருக்குது. அதாவது டாடா கம்பெனிலே ஒரு சிக் மேன், ஒரு மட்ட ரகமான எந்த இதுவும். ஆனால் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 5% அப்பர் சர்க்கியூட்டு. உண்மையிலே அது வந்து எலி ட்ராப். எப்படித்தான் வந்து அது மாதிரி அப்பர் சர்க்கியூட் அடிக்கிறதே கிடையாது. யாருமே வந்து செல்லர்ஸே கிடையாது, ஒன்லி பையர்ஸ் தான். ஏன்னா ஒரு லோ வந்து 52 வீக்ஸ் லோ வந்து 8 ரூபா 95 காசு, 52 வீக்ஸ் ஐ வந்துட்டு 290 ரூபா. எவ்வளோ ஒரு வினோதம் பாருங்கள். இந்த தீபாவளி சமயத்தில் அந்த ஸ்டாக்கோட விலை வெறும் 34 ரூபா 35 ரூபா தாங்க. ஆனால் இன்றைக்கி இப்போ 2 நாள் முன்னாடி ஹை வந்து 290 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 2 நாளாக வந்து 5% லோயர் சர்க்கியூட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னமும் வந்து லோயர் சர்க்கியூட் வந்து தொடர்ந்து எவ்வளோ நாள் அடிப்பான்னு நம்மளுக்கு தெரியாது. பட் இப்போ தேவையில்லாமல் இப்போ வந்து ஓவர் டியூஸ் எல்லாம் கட்ட முடியாததுனால தன்னுடைய ஈக்விட்டி ஷேர்ஸில் வந்து ஒரு பார்ட்டை வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்க போகிறான்னு சொன்ன நாளில் இருந்து 2 நாளாக கீழே இறங்கிக்கிட்டே இருக்கான். கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஷேரோட விலை இப்போ கிட்டத்தட்ட 290 ரூபா வரைக்கும் பீக்கில் போச்சு. அரசாங்கத்துக்கு தாமன் தரப்போகிற வேல்யூ வந்துட்டு கிட்டத்தட்ட 41 ரூபா 50 காசு ஏதோ ஒன்று போட்டுருக்காங்க. அது எந்த வகையில் கால்குலேட் பண்ணாங்கன்னு தெரில. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அந்த விலைக்கு ஒட்டி வந்து இந்த TTMLோடைய ஸ்டாக் விலை வந்து இறங்கும். அந்த அளவுக்கு இல்லாட்டி கூட சரி, ஓரளவுக்கு வந்து நியர்பை அந்த ரேட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எப்படித்தான் வந்து அதாவது நம்ம பங்குச்சந்தையில் பல்வேறு விதமான தகிடு திட்டங்கள்லாம் நடக்குது. இன்றைக்கி லெவலில் உண்மையாக இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, ட்ரேடராக இருந்தாலும் சரி, அவங்க எந்திரிச்சு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப 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 வடிவல் சொல்கிற மாதிரி ரொம்ப சிரமம். ஏன் இந்த சிரமம்? அது மாதிரி என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சைடு டெய்லி ஃபோன் தொந்தரவு. அந்த டிப்ஸு தர்றேன், இந்த டிப்ஸு தர்றேன், அதை தர்றேன், இதை வாங்கு அதை வாங்கு. சார் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்களா? இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியல. மார்க்கெட்டு FII DA போட்டு ஒல்லட்டி எடுக்கிறானுங்க. அவங்கள்ட்ட வந்து நீங்கள் சமாளித்து வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமம். ட்ரேடிங் பண்ணுறதை காட்டிலும் ட்ரேடிங் பண்ணாமல் அவன் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தால் தான் நீங்கள் வந்து அதிகமான லாபத்தை சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. இந்த TTML ஸ்டாக் வந்து ஏன் இப்படி ஏறுது? எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம டெய்லி வந்து பார்க்குறோம் எந்தெந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து டெய்லி வந்து அப்பர் சர்க்கியூட் அடிச்சிருக்கு, லோயர் சர்க்கியூட் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் முதற்கொண்டு வாட்ச் பண்ணுவேன். பார்த்தா டெய்லி வந்துட்டு அப்பர் சர்க்கியூட், தொடர்ந்து 10 நாள் அப்பர் சர்க்கியூட் 5% ஏறிட்டே போகிறான். எடுத்த உடனே ஓப்பனிங் சொல்லிட்டு ஹை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு ட்ரேடிங்கே கிடையாது. அவ்வளோதான். ட்ரேடட் வால்யூம் ஏதோ ஒரு 30,000 40,000 நடக்கும். அதுக்குள்ளே மாற்றிக்கிறாங்க. இப்போ தான் லோயர் சர்க்கியூட் அடிச்சிருக்கான். இது மாதிரி இன்னும் என்ன, அதாவது ஒரு ஸ்டாக்கோட விலை வந்துட்டு ஏறுது அப்படின்னா மோனோபொலி ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. உண்மையிலே IRCTC இருக்கான், ரியலி ஒரு மோனோபொலி ஸ்டாக் தான். BSE இருக்கான், மோனோபொலி ஸ்டாக் தான். CDSL இருக்கான், மோனோபொலி ஸ்டாக் தான். இதை தவிர வந்து IEX எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் இருக்கான், இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், ஓரளவுக்கு மோனோபொலி ஸ்டாக் தான். இவங்கெல்லாம் கூட ஏறாமல் அமைதியாக இருக்காங்க. இவனுக்கு வந்து மோனோபொலியும் கிடையாது, ஒன்றுமோ கிடையாது, டூபோலி கிடையாது, ஆலிகோபொலி கிடையாது, எதுவுமே கிடையாது. குப்பையில் வீச வேண்டிய ஸ்டாக்கு. நெட் ப்ராஃபிட்லாம் வந்து மைனஸில் போகும். ஆனால் ஏன் ஏறுது? எல்லாம் மேலே இருக்கவங்க பார்த்துக்குவான். சரி, அதனோட சில தகவல்களை இப்போ வந்து அதனுடைய அந்த ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் டெக்னிக்கல்ஸ் கொஞ்சம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த TTML ஸ்டாக்கு போன பொங்கல் சமயத்தில்
11.80 அதில் இருந்து 6 மாதமாக அதே ரேட்டு தான், கொஞ்சம் முன்ன பின்ன அப்படியே வந்துக்கிட்டே இருந்தான். போன செப்டம்பர் மாதத்தில் 35.40 அங்கே இருந்து தாங்க ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. என்ன செஞ்சாங்க, மேனிப்புலேட் என்ன செஞ்சாங்க, ஆப்ரேட்டர் என்ன செஞ்சாங்க, ஒன்றும் நம்மளுக்கு புரியல. கடந்த 2 மாதத்தில் மட்டும் 290 வரைக்கும் ஏறிட்டு இப்போ வந்து டெய்லி 2 நாளாக வந்து 5% லோயர் சர்க்கியூட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறதே கிடையாதுங்க. அதுதான் ஒரு புதுமை. ஒரு ஸ்டாக் வாங்கிட்டு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணணும் இல்லை, இருக்கவே இருக்காது. என்ன செய்கிறாங்க இப்போ இனிமேல் இப்போ வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இது நல்லா நம்மளுக்கு தெரியுது. அந்த வடை என்கின்ற அந்த லாபத்துக்கு ஆசைப்பட்டுட்டு நிச்சயமாக அந்த பொறியில் மாட்டின கதை தான். இதனோட கொஞ்சம் ஃபைனான்சியல் கொஞ்சம் பார்ப்போம் பாருங்களேன். சேல்ஸ் பாருங்கள், தொடர்ந்து பல குவார்ட்டராக வந்து ஒரே மாதிரி தான், 250 to 270 கோடி அதே தான் இருக்கும் போலே, வேறு எந்த மாற்றமும் கிடையாது. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸு, நெட் ப்ராஃபிட்டு எல்லாமே மைனஸ் ஃபிகர் தான். -340 கோடி, -288 கோடி, -314 கோடி. இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏர்னிங் பர் ஷேர் பாருங்கள், அது பாருங்கள் -3.42, -19 டாடா. நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 2019 -668 கோடி, 2020 -3714 கோடி, 2021 -1997 கோடி. அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய காசு பல கோடி இருக்குது. நிச்சயமாக வந்து ஒரு மூழ்கும் கப்பலை பண்ணுற சூழ்நிலையில் தான் இந்த ஸ்டாக்குக்கு. ஆனால் ஸ்டாக்கோட விலை மட்டும் ஏறிக்கிட்டே இப்போ வந்தது அப்படின்னா இதுக்கு என்ன சொல்கிறது? காம்பவுண்டட் சேல்ஸ் க்ரோத் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபிகரும் சரி, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எல்லாமே 0 தான். எதுவுமே வந்து சொல்கிற மாதிரி இல்லை. இந்த ப்ரொமோட்டர் வசம் வந்து கிட்டத்தட்ட 74.36% இருக்குது. எஃப்ஐஐட்ட ஒன்றும் கிடையாது, சும்மா 0.01%. டிஐட்ட அதுவும் கிடையாது. பொதுமக்கள்கிட்ட கிட்டத்தட்ட 25.63% இருக்குது. அதுதான் ஒரு பெரிய பர்டன். இவங்க வந்து இந்த டிடிஎல் கம்பெனிக்காரங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டாடா டெலி சர்வீசஸ் மகாராஷ்டிரா இஸ் பிளானிங் டு ஆப்ட் ஃபார் கன்வர்ஷன் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஆன் ஏஜிஆர் டியூஸ் வித் ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் போஸ்ட் கன்வர்ஷன் த கவர்மெண்ட்ஸ் ஹோல்டிங் இன் த கம்பெனி இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி அரவுண்ட் 9.5%. த கம்பெனி வில் கம்யூனிகேட் த டிசிஷன் டு த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பக்காவாக கொடுத்துட்டாங்க. அதுக்கு நம்மளுடைய கவர்மெண்ட்டும் வந்து இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அதையும் நம்ம இப்போ கேட்க ஒரு நிமிஷம். அந்த டெலிகம்யூனிகேஷன்ஸ் மினிஸ்ட்ரி என்ன ரீசெண்டாக சொல்லியிருக்கு அப்படின்னா, டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் வோடாஃபோன் ஐடியா லிமிடெட் விஐஎல், டாடா டெலி சர்வீசஸ் லிமிடெட் அண்ட் டாடா டெலி சர்வீசஸ் மகாராஷ்டிரா லிமிடெட் TTML will not become public sector undertakings after their interest payable on dues are converted into government equity, the communications ministry said on Wednesday அப்படின்னு பக்காவாக கொடுத்துருவாங்க. The 3 debt-ridden companies have proposed to convert their interest liability payable to the government into equity. These 3 companies will not become public sector undertakings. These 3 companies will continue to be managed as professionally run private companies, Telecom Ministry said in a statement. Post conversion, the government would have 35.8% in VIL and the shareholding and in TTML at around 9.5% அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தரமற்ற பங்குகளில் இருந்து சற்று தள்ளி இல்லை ரொம்ப தூரம் தள்ளி இருப்போம். உங்கள் கருத்து என்ன? நீங்கள் எதுவும் இதில் வந்து ஷேர்ஸ் வந்து வச்சுருக்கீங்களா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறது மறக்காமல் குறிப்பிடுங்க. கமெண்ட் செக்ஷனில் இதை மறக்காமல் சொல்லுங்கள். அப்படி இருந்துச்சுன்னா அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறத நான் பின்னர் சொல்கிறேன். வாழ்க வளமுடன். ட்ரேடிங் டுடே ரவிச்சந்திரன்.